திருச்சி இந்திரா கணேசன் நிறுவனத்தில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் விஜயின் காரை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட தூத்துக்குடியைச் சேர்ந்த அஜிதா தற்போது தர்ணாவில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். பின்னாடி கொஞ்சம் பின்னாடி வந்து இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். தற்போது அங்கு தர்ணாவில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தூத்துக்குடி நிர்வாகிகளின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? தாவேகாவின் உயர்மட்ட நிர்வாகிகள் யாரேனும் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு இருக்கிறார்களா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்துல மாவட்ட செயலாளர் பொறுப்பு தனக்கில்லை என நினைத்து அதிருப்தியில் இருந்து வந்த தூத்துக்குடியை சேர்ந்த அஜிதா என்பவர் இன்று காலை 10 மணி அளவுல இந்த பனையூர்ல இருக்கக்கூடிய இந்த தாவேகாவோட தலைமை அலுவலகத்திற்கு வந்தார். அப்போது தொடர்ச்சியாக அவரது ஆதரவாளர்களுடன் அவர் அங்கே நின்றிருந்த நிலையில இதன் சம்பந்தமாக கட்சி தலைமை அலுவலகத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தனது கார்ல அந்த வழியாக வந்திருந்தார். அப்போது அஜிதா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் இணைந்து தாவேகா தலைவரோட விஜயோட காரை மறித்து திடீரென சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டதால அங்கு மிகப்பெரிய பதற்றமானது நிலவியது. உடனடியாக அவர்களை போலீசார் மற்றும் தாவேகாவோட ஆதரவாளர்கள் அவர்களை அப்புறப்படுத்திய நிலையில தாவேகா கட்சி தலைவர் காரை திறந்து பார்க்காம அவர் உள்ளே சென்று விட்டு சென்றார். பின்னர் மீண்டும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கட்சி அலுவலகத்திலிருந்து வெளியே செல்லும் போது அவரை முற்றுகையிட போராட்டத்துக்கு முற்றுகையிடுவதற்காக அஜிதா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அப்போது நின்றிருந்தார்கள். அந்த சமயத்துல இணை பொதுச் செயலாளரான சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் ராஜ்மோகன் அவர்கள் சேர்ந்து அஜிதாவிடம் சமாதான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டனர். அப்போது தாங்கள் இந்த கட்சிக்காக பல ஆண்டுகளாக உழைத்து வருவதாகவும் தங்களுக்கு பொறுப்பு வழங்காமல் வேறு ஒருவருக்கு பொறுப்பை வழங்கியிருப்பதாகவும் அவர்கள் கட்சியிலேயே பணியாற்றவில்லை எனவும் பல்வேறு ஆதங்கத்தை அவரிடம் கொட்டி தீர்த்தால் அப்போது சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஓரிரு நாட்கள்ல தாங்கள் தாவேகா தலைவரை சந்திக்க ஏற்பாடு செய்வதாக கூறிய போதும் அஜிதா அவர்கள் அதனை கேட்காமல் கட்சி அலுவலகத்திற்கு அருகேயே அவர் ஆதரவாளர்களுடன் ஆதங்கத்துல நின்றிருந்தார். இந்த நிலையில தான் தற்போது அஜிதா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கட்சியோட கேட்டு வாசல்லையே அவர்கள் அமர்ந்து திடீரென தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் 30க்கும் மேற்பட்டோர் அஜிதாவுடன் இணைந்து இந்த தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டு வருவதால அங்கு மிகப்பெரிய பதற்றமானது நிலவி வருகிறது. பரபரப்பு நிலவி வரக்கூடிய நிலையில சுற்றிலும் தாவேகா தொண்டர்கள் அவர்களை சுற்றிலும் நின்று வேடிக்கை பார்த்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் தாங்கள் உடனடியாக தாவேகா தலைவர் விஜயை சந்தித்து இது தொடர்பாக முறையிட வேண்டும் எனவும் குறிப்பாக கட்சியிலேயே வேலை பார்க்காத நபர்களுக்கு பொறுப்பை வழங்கியிருப்பதாகவும் தாங்கள் பல ஆண்டுகளாக கட்சிக்கு உழைத்திருக்கிறோம் எனவும் அந்த உழைத்த ஆவணங்களை நாங்கள் என்னென்னெல்லாம் தாவேகாவில் இணைந்து என்னென்னெல்லாம் பணியாற்றி இருக்கிறோம் உள்ளிட்ட ஆவணங்கள் அவற்றை காட்டி இந்த தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டு வருகிறார்கள். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பேசினால் மட்டுமே இந்த இடத்தை விட்டு தாங்கள் நகர்வோம் எனவும் இல்லை என்றால் இங்கேயே தான் கிடப்போம் எனவும் அவர் ஒரு விடாப்பிடியாக அங்கேயே அமர்ந்து கொண்டிருக்கிறார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன். 30 வருஷமா இருக்கும் பொறுப்பு கொடுத்திருக்காங்க. ஒருத்தருக்கு பதிவு இருக்குமா? தூத்துக்குடியில நீ பொறுப்பு கொடுத்துருக்காங்கல்ல இன்னைக்கு இந்த உறுப்பினர் கார்டு எவன்டே இருக்குதுன்னு இந்த உறுப்பினர் கார்டு மக்கள் இயக்கம் கார்டு இந்த போட்டோ இருக்கு. இந்த மாதிரி ஒரு போட்டோ காட்ட சொல்லுங்க. ஒண்ணு இல்ல கொஞ்ச நேரம் இருங்க. ஃபைல் எல்லாம் ஓபன் பண்ணுவீங்க. பாரு அத ஒரு நாயில கட்ட முடியுமா? 2000 ப்ரோகிராம் பண்ணிருக்கோம் தூத்துக்குடியில. செட்டு புள்ள 6 கோயில வேலை பார்த்திருக்கோம். 6 கோயில இறங்கி வேலை பார்த்திருக்கோம்.
போர்டு வச்சு தூத்துக்குடியில தமிழ வெற்றி கழகம் வர்றதுக்கு முன்னாடி தளபதியை தெரிய வைக்கல பிள்ளைச்சார் தூத்துக்குடியில தெரிய வைக்க பிள்ளைச்சார் தூத்துக்குடியில ஆமா இன்னைக்கு வந்துட்டு அது திருச்சி இந்திரா கணேசன் நிறுவனத்தில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ரொட்டேரியன் டாக்டர் கே. ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.